Hello viewers, welcome and welcome to Nalam Kitchen. இன்னைக்கு நம்ம நலம் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பேர் வந்து கரம். இது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல நம்ம வயிறு அப்படியே கபகபன்னு பசிக்கும். அப்ப ஏதாவது ஒரு தின்பண்டத்தையோ நொறுக்கு தீனியை தேடும். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு சூப்பரான காரமான ஒரு புளிப்போட சேர்ந்த ஒரு தின்பண்டம் தான் இந்த கரம். இது வந்து கரூர் சேலங்கள்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதை நம்ம இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ட்ரை பண்றோம். வாங்க கரம் தேவையான பொருட்கள்: பொரி, பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, 1 கப்பு பொரி, அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, 3 முறுக்கு. நீங்க தட்டுவடை வேணும்னாலும் தட்டுவடை யூஸ் பண்ணிக்கலாம், முறுக்கு வேணாலும் முறுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காராச்சேவு அதெல்லாம் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் முறுக்கு மட்டும்தான் போட போறேன். ஸோ 3 முறுக்கு. இது வந்து நடக்கடலை, வறுத்த உப்பு கடலைன்னு சொல்லுவாங்க, வறுத்த நிலக்கடலை. ஒரு பெரிய வெங்காயம், பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுவும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். இது வந்து புளி தண்ணி. நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல, ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளிய வந்து கரைச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். அது வந்து தேங்காய் சட்னி, அரை மூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியா அரைச்சு வச்சிருக்கேன். இது 2 கேரட் சின்ன சின்னதா துருவி வச்சிருக்கேன். இது ஒரு பீட்ரூட், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், அதையும் நல்லா நீட்டமா குட்டி குட்டியா துருவி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இவ்வளவுதான். ஸோ நம்ம இப்போ கரத்துக்கு போறோம். இப்போ நம்ம கரம் செய்ய போறோம். இது வந்து பொட்டுக்கடலையும் பொரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலையும் பொரியும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். பொரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை, அதாவது உப்பு கடலை, வறுத்த நிலக்கடலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணது. இப்போ கொஞ்சம் பீட்ரூட் போட போறோம். அடுத்தது கேரட், துருவின 2 கேரட். அடுத்தது சட்னி, தேங்காய் சட்னி, நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் சட்னி. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சட்னி வந்து உங்களோட விருப்பம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க நிறையாவும் சேர்த்திக்கலாம், கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு மீடியமான காரத்தோட சேர்த்து போறேன். அடுத்தது கொஞ்சம் புளி, நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி. இது உங்க விருப்பம் தான். புளி நிறைய வேணும், கொஞ்சம் புளிப்பு சுவையோட வேணுங்கிறவங்க நிறைய போட்டுக்கலாம், கம்மியா வேணுங்கிறவங்க கம்மியாவும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எல்லாமே மீடியம் டேஸ்ட்ல தான் பண்றேன். புளி வந்து ஒரு மெஷர்மெண்ட் தெரியணும்னா ஒரு புளி கரண்டின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருந்தா போதும், அதாவது 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து நான் போட போறது வந்து முறுக்கு. நம்ம முறுக்க வந்து 3 முறுக்கு அப்படியே பொடி பொடியா உடைச்சு போட்டுக்கலாம். தட்டம் வேணுங்கிறவங்க தட்டை முறுக்கு போட்டுக்கலாம், அதாவது எல்லடைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாதவங்க முறுக்கு வீட்டுல இருந்தாலும் இது போட்டுக்கலாம். வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம கரம் வந்து ரொம்ப டேஸ்டா செஞ்சிடலாம். லாஸ்டா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கினது, குட்டி குட்டியா பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் லெமன் வந்து உங்க விருப்பம். வேணுங்கிறவங்க லெமன் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாங்கிறவங்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே புளியெல்லாம் போட்டிருக்கறனால அதுவே நல்ல புளிப்பா இருக்கும். பட் தேவைப்படுறவங்க, விருப்பப்படுறவங்க லெமன் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நான் சேர்த்துறேன். ஸோ அவ்வளோதான்.
ஒண்ணா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட போறோம். எல்லாம் ஒண்ணு சேரணும். சட்னி, புளிப்பு, அந்த புளி தண்ணி எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் ஆகணும். அப்பதான் கரம் வந்து சாப்பிட டேஸ்டா இருக்கும். இதுல கேரட் பீட்ரூட் எல்லாம் நம்ம சேர்த்திருக்கறதுனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டமா நம்ம பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சுவையாவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. குழந்தைங்களுக்கு நம்ம பயம் இல்லாம கொடுக்கலாம். இன்னொன்னு இது வந்து ரொம்ப அவங்க விரும்பி அள்ளி அள்ளி சாப்பிடுற ஒரு அருமையான மாலை நேர தின்பண்டமா இருக்கும். பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டையும் பீட்ரூட்டையும் இதுல வந்து நம்ம பச்சையாவே அவங்களுக்கு சாப்பிட வச்ச ஒரு திருப்தியும் நம்மளுக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கரம எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊறின மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து கரத்தோட கரெக்டான பதம்னு சொல்லுவாங்க. நம்ம கரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம கரத்தை சர்வ் பண்ண போறோம். நம்ம கரம் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நலம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்டு நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.